கவர்னர் இந்த விஷயத்தில் நடந்து கொள்ளும் விதம் மிக மிக கண்டிக்கத்தக்கது. பிஜேபி ஒருதலைபட்சமாக நடந்து கொள்கிறது. அதிமுகவுக்கு ஆதரவாக எல்லா விஷயத்திலும் செயல்படுகிறது. இந்த தடவையே பிராமணர்கள் உங்களுக்கு ஓட்டு போடல தெரியுமா? நான் பல பேர்கிட்ட கேட்டேன், என்னென்னு எல்லாம் மிசிலுக்கு போட்டான். உங்கள் போக்கு பிடிக்காம எப்படியா? அதனால் நடுநிலைமையாக நடந்து கொள்ளுங்கள். மத்திய அரசாங்கம் இல்லையா? நீங்கள் தான் தாய் மாதிரி, மாநில அரசாங்கங்கள் பிள்ளைங்கள் மாதிரி மனசாட்சிப்படி நடக்கணும். பிஜேபிக்கு சொல்கிறேன். இல்லைன்னா உங்கள் உந்த சக்தியை உங்களை அழித்து விடுவோம். இந்த மாதிரி எல்லாம் இந்த நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கு சார்பாக இருந்துட்டு இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா பிஜேபி ஆட்சியே இல்லாமல் போய்விடும். இந்திரா காந்தியெல்லாம் எப்படி இது இறந்தாங்க? அவங்க பண்ணின அரசியல் மனசாட்சி உள்ள அரசியலாக உலக அரங்கில் பெரிய பேர் வாங்கினாங்க. ஆனால் இந்திய அரசியலில் அவங்க மிக மோசமாக நடங்க. அதே மாதிரி தான் நீங்கள் பிஜேபி ஆரம்பிக்கிறீங்க. சட்டப்படி நடங்க, மக்கள் தீர்ப்பை மதிங்க அப்படிங்கிறது தான். அதனால் கவர்னர்கிட்ட சொல்லி ஒழுங்காக விஜய் அழைக்க சொல்லுங்கள். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, தனி பெரும்பான்மை உள்ள கட்சி, அதுதான் கரெக்டு. சட்டமும் அதைத்தான் சொல்லுகிறது. அப்படிங்கிறது திருந்துங்கள். பிஜேபி அரசாங்கம் திருந்தட்டும் அப்படிங்கிறத. நாங்கள் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளே கிடையாது. காங்கிரஸ் இலங்கை தமிழர்கள்லாம் கோக்கு லட்சக்கணக்கான மக்கள் எல்லாம் கொன்று குவித்தவன். எப்போதுமே காங்கிரஸுக்கு எதிரானவர்கள். ஆனால் இந்த விஷயத்தில் மக்களாட்சி, மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. மனசாட்சிப்படி தான் நீங்கள் முடிவு எடுக்கணும். காங்கிரஸ் உங்களுக்கு இதாக இருந்தால் நீங்கள் உடனே மனசாட்சியை விட்டுட்டு போயிடுவீங்களா? அதுதான் முதல் கருத்து. அதனால் பிஜேபி திருந்த வேண்டும், சட்டப்படி நடக்க வேண்டும், மனசாட்சிப்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து.